போற்றும் கழித்தமிழே, நான் உயிரென போற்றும் உயிர்த்தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவன், மதிய உணவளித்த மகான், கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர் தன்மதிர காமராஜரை பற்றி இங்கு பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாளாவார். காமராஜரின் இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவர் தன் வாழ்நாளில் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். காமராஜரின் அரசியல் குரு திரு சத்தியமூர்த்தி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1953ஆம் ஆண்டு முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 1000 ஆலயங்கள் கட்டுவதை விட ஒரு பாடசாலையை கட்டுவது சால சிறந்தது என்ற வரிகளுக்கேற்ப காமராஜர் 17,000 பள்ளிகளை புதிதாக திறந்தார். இவர்கள் இந்த சொத்துக்கள் சில கதர் வெட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள், 150 ரூபாய் பணம். வாழ்வதெல்லாம் வாழ்க்கையில் போன பின்னும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நம் காமராஜரை உயிர் உள்ளவரை போற்றுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.